ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த உரிமையில தாத்தா என்ன அங்கே வர சொல்கிறீங்க, என்னால் எப்படி வர முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி கிட்ட தன்னோட மனசில் உள்ள எல்லாத்தையும் வந்து கொட்டி தீக்கிறாங்க. கட்டிக்கிட்ட கணவர் சப்போர்ட்டாவது இருக்கணும், அப்படி இல்லையா மாமியார் அது சப்போர்ட்டாவது இருக்கணும். யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் நான் எப்படி அந்த இடத்துல வந்து வாழ்கிறது அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கிறாங்க. கேட்ட எல்லா கேள்வியும் நியாயமான கேள்விதான் மகா. ஆனா அன்னைக்கு நடந்த விஷயங்களை நீ நினைச்சு பாத்தியா? அன்னைக்கு யாருக்காக சூர்யா வந்து ஹெல்ப் பண்ணா? உனக்காக மட்டும்தானம்மா. அவனுக்கும் உன் மேல காதல் இருக்குமா? ஆனா அதை அவன் வெளிக்காட்ட மாட்டேன்றான். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ தாத்தா பாட்டி எடுத்துரைக்க ரொம்பவே கோவத்தோடு வராரு சூர்யா. அப்புறம் அங்கிருந்து கோவத்தோட மகா வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ஈஸ்வரி ஒரு பக்கம் பார்த்து சந்தோஷப்பட, உங்க அம்மா பேசின வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எப்படி இருந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மகா கிட்ட சொல்லி காட்ட ரொம்பவே கோவத்தோட தன்னோட அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. மகா, எதுக்காகம்மா என் குடும்பத்தை பத்தி இப்படிலாம் பேசுனீங்க? என் குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க கோடீஸ்வரி பார்த்துமா. எல்லாத்துக்கும் அப்புறமா மகா மன்னிப்பு கேட்க, ஆஹா நல்லா நடிக்கிறீங்க அம்மாவும் பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி சொல்ல, போதும் நிறுத்து சித்ரா அப்படின்னு சொல்லிட்டு வேதாச்சலம் வந்து அவங்க வாயை அடக்கிற மாதிரி பேசுறாரு. சரி சரி எல்லாரும் போய் வேலையை பாருங்க அப்படின்னு பாட்டிமா சொல்ல, இன்னொரு பக்கம் கோடீஸ்வரியும் அவங்களோட கணவரும் வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. இந்த பக்கம் பிரபா ரொம்பவே தலைவலியோட தூங்கி எழுந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கிருந்து அம்மா அப்பா வரதை பார்த்து, எங்க தான் போயிட்டு இருந்தீங்க, நைட்டெல்லாம் அவங்கள ஆளையே காணோம் அப்படின்னு கேட்க, எங்க போனா உனக்கு என்னடி வந்துச்சு, நீ வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி சொல்றாங்க. இந்த பக்கம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ரூமுக்கு வர மகா யோசிச்சுக்கிட்டே வராங்க. பின்னாடியும் சூர்யாவும் வராங்க. ஏய் நில்லு மகா, என்ன காரணத்துக்காக நீ இந்த வீட்டை விட்டு வெளில போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எனக்கு தெரிஞ்சு அது உண்மையான காரணம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு. வேற என்ன காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க அப்படின்னு மகா வந்து சூர்யாவை பார்த்து கேட்க, எனக்கு ஒன்றும் தெரியலையே நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது நேரம் வரும்போது நானே சொல்றேன் அப்படின்னு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஐஸ்வர்யா ஒரு பிளான் பண்றாங்க. குழந்தை அபாஷன் ஆகிட்ட மாதிரி நம்ம நடிச்சோன்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு எல்லாரும் ஒன்றா வீட்டில் ஹாலில் இருக்கும்போது டிக்கெட்லேருந்து இறங்கி வரும்போது விழற மாதிரி ஆக்ட் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து மகா வந்து அவங்கள தாங்கி பிடிக்கிறாங்க. எல்லாருமே பதறி போய், ஏன் ஐஸ்வர்யா பொறுமையாக வர தெரியாதா உனக்கு, எதுக்காக இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பொறுமையாக தான் வந்து கால் ஸ்லிப்பாக இதை மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஐஸ்வர்யா பார்த்த சித்ரா தேவி, இந்த சமயத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்ற அறிவு கூட உனக்கு கிடையாதா அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நாகலட்சுமி, சரி உடனே டாக்டரை வர சொல்லி செக் பண்ணிடுவோம், குழந்தைக்கு ஏதாவது ஆயிருக்க போகுது அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே பதறி அடிச்சு போறாங்க ஐஸ்வர்யா. அதுக்கு அத்த டாக்டர்லாம், நான் நல்லா தான் இருக்கேன், பாப்பாவும் நல்லா தான் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் மகாவுக்கும் கண்ணை காட்டி விட மகாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஐஸ்வர்யா வந்து டாக்டர் செக் பண்றாங்களா, ஐஸ்வர்யா மாட்டுறாங்களா, இது எல்லாமே டிவிக்கு முன்னாடியே பார்த்து தெரிஞ்சுக்கணுமா? அப்போ மறக்காம உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க.